வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் யுவான்ன்ற அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோவோடைய அம்மா ஹீரோவுக்கு அவங்களுடைய பிளட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கவும் திடீர்னு அவங்கள சுத்தி அந்த பிளட் எனர்ஜி எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சு டக்குன்னு அது வெடிக்கவும் ஹீரோவோடைய அம்மா பின்னாடி வர ஹீரோவோடைய உடம்புல இருந்து அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருந்து அது ஒரு டிராகனா மாறவும் அது மேல டக்குன்னு மின்னல் வந்து பட அது காணாம போவ திருப்பி அந்த பவர் எல்லாம் ஹீரோவோடைய உடம்புக்குள்ளாரே போய் சேர்ந்துருது. ஹீரோவால அந்த வலியை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்து அப்படியே மயங்கிடுறான். தாத்தா ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ராஜா ராணி இது ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தாத்தா சொல்லவும் இவன் மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்குலாம் 8 மெரிடியனும் ஓப்பன் ஆயிடுச்சு, அப்படின்னா இதுக்கப்புறம் அவனால பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க ஐனஸ், ஏன்னா அவருடைய 8 மெரிடியன்ஸை என்னால இன்னும் உணர கூட முடியல. அது மட்டும் இல்லாம குவீனோட உடம்புல இருக்கிற பிளட் எசன்ஸ் எனர்ஜியும் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால நீங்க இதுக்கப்புறம் உங்களை பத்தி யோசிங்கன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க யுவானுடைய உடம்புல இருக்கிற பாய்சன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெளியில வருது, வரப்பெல்லாம் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா அவனுடைய உடம்புல இன்னும் 8 மெரிடியன் தோன்றவே இல்லையே, இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்றதுன்னு ஹீரோவுடைய அம்மா கேட்கவும் அப்படின்னா நான் இன்னும் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் உயிரோட இருப்பேன்னு ஹீரோ கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்லை யுவான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல அப்பா அம்மா இந்த டிராகன் பாய்சன் எப்படி என்னுடைய உடம்புக்குள்ளார வந்துச்சு, என்னுடைய உடம்புல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்றத இந்த தடவையாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க யுவான் உனக்கு கிரேட் ஓ டைனாசிட்டியை பத்தி தெரியும் இல்லைன்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கவும் தாவோ டைனாசிட்டியில கவுண்ட்லெஸ் சோர்ஸ் டீச்சருங்க இருக்காங்க, அதுக்கு எல்லாம் என்ன இப்போன்னு ஹீரோ கேட்கவும் ஆனா சூவோ டைனாசிட்டிய கடந்த 100 வருஷங்களா தாவோ ராயல் ஃபேமிலி தான் நம்மளுடைய சூவோ டைனாசிட்டியை பார்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோவோடைய அப்பா சொல்ல அதை கேட்டு நம்மளுடைய ஹீரோ லைட்டா ஷாக்காவ ஆனா நீ பிறந்த அன்னைக்கு எல்லாமே தலைகீழ மாறிடுச்சுன்னு அப்படியே பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல ஓலி டிராகன் வரவும் என்னுடைய மகன் ஓலி டிராகனோட பிறந்துட்டான் போல இருக்குன்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லவும் மேஜஸ்ட்ரி வாழ்த்துக்கள்னு சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க திடீர்னு அந்த இடத்துக்கு பைத்தானும் ஸ்பேரோவும் வர இதுங்க ரெண்டு எப்படி இங்க வந்துச்சுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு என்னவோ பவர் வந்து அந்த இடத்துல எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்க ஊ எக்ஸ்1ன்றவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய ஊ ஃபேமிலி உங்களுடைய ஜூ டைனாசிட்டிக்காக 100 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா உன்னுடைய பையன் ஓர்லி டிராகன் பவரோட பிறந்திருக்கான், அவனை என்கிட்ட கொடுத்துட்றான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் அதை கேட்டு கடுப்பாயிட்டு அவர் அடிக்க வரவும் டக்குன்னு அதை அவனுடைய சோட யூஸ் பண்ணி தடுத்துறான். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளாரும் சண்டை நடக்க ஆரம்பிக்க கீழே இருந்த சோல்ஜர்ஸுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சில பேர் எல்லாம் ஒரே நேரம் ஒரே மாசம் ஒரே வருஷத்துல கூட பிறப்பாங்க, அதை எல்லாத்தையும் அவங்க லக்கின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடா, ஆனா உன்னுடைய பையன் தாண்டா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் என்னுடைய பையன் ஓலி டிராகனோட பிறந்திருக்கான், அவன் உண்மையிலே லக்கியானவன் தான், அதுக்கு என்னடா இப்போ சீக்கிரமா சிட்டி கேட்டை க்ளோஸ் பண்ணுங்கடான்னு அவர் சொல்லவும் அந்த இடத்துக்கு 2 பேர் வந்துட்டு அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பறக்க விட அவருடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி சுவாடுங்களை வர வச்சுட்டு உன்னுடைய பையனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் உன்னுடைய சூ ஃபேமிலியை அழிக்காம விட்டுறேன்டான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கவும் நான் குடு பண்ணி நினைச்சு கூட பார்க்காதரான்னு சொல்லிட்டு அவருடைய பவர் அனுப்ப அவருடைய பவர் அனுப்ப 2 பவரும் மோதிக்கிட்டு பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்து டக்குன்னு பவர் எல்லாம் மேல போய்கிட்டு இருந்து அந்த இடமே அதிர ஆரம்பிச்சிருது. எவனோ ஒருத்தன் அதெல்லாம் சிட்டி கேட் வேற உடஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன் கதையை நான் இதோட முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப அந்த பவர் வந்து பட்டதுல அவருடைய கையை 2 துண்டாகி அவர் போயிட்டு கீழே விழுந்துடுறாரு. நீ மட்டும் உன்னுடைய பையனை என்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் உன்னுடைய டைனாசிட்டியில் இருக்கிற ஒருத்தரை விடாம நான் சாவடிச்சிருவேன்டான்னு ஊ சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஹீரோவுடைய அப்பா என்னவோ யோசிச்சுக்கிட்டே இருக்க சீனை கட் பண்ணா ஊவோ குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பவரை வர வைக்கவும் அது மேல போய் பட்டு டிராகனா மாற அந்த இடத்துக்கு பைத்தானும் ஸ்பேரமும் வந்து அந்த ஓலி டிராகனுடைய பவரை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அது விடாம 2த்தையும் துரத்திக்கிட்டே இருக்கவும் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த ஓலி டிராகன் அடிக்க அந்த ஓலி டிராகனுடைய பவரை எல்லாத்தையும் அந்த ஸ்பேரோவும் பைத்தானும் அப்சர்வ் பண்ணிடுதுங்க. என்ன பாதுகாக்கிறதுக்காக இதுங்க 2 இருக்கு, இதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு ஹீரோவை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க இந்த குழந்தையோட உடம்புல இருக்கிற பிளட் எனர்ஜியும் உயிர் எனர்ஜியும் நான் அப்சர்வ் பண்ணிடுறேன், அப்பதான் ஃபியூச்சர்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய 8 மெரிடியன் திருப்பி வெளியில வரவே இல்லைன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க ஐனஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களுடைய அம்மா பிளட் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய
வாழ்நாள்ல 3 வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப அவங்களால 10 வருஷம் வரைக்கும் தான் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு தாத்தா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நான் அந்த ஃபேமிலியை சும்மா விட மாட்டேன் அப்பா. அம்மாவுடைய வாயினால என்ன பண்ணா நீட்டிக்க முடியும்னு ஹீரோ கேட்கவும், அது ஒரு எவனியத்து நேச்சுரல் ட்ரெஷர், அது ரொம்ப ரேரானது. நான் நம்மளுடைய ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி தேடி பார்த்துட்டேன், ஆனா அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க, நான் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் மாத்த விரும்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, நான் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா, ஆனா நீ ஒரிஜினல் சோர்ஸ் பேட்டர்னா கண்டிப்பா நீ கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா ஹீரோவா வேற ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சோர்ஸ் எனர்ஜியை பத்தி கத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, யூவி தாத்தா எப்படி இருக்காருன்னு ஹீரோ கேட்கவும், தாத்தா நல்லா இருக்காரு, அவர் என்ன சொன்னாருன்னா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, ஆனா எங்களுடைய வீடு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப நல்லது அப்படின்னா அடுத்த தடவை நான் உங்களுடைய வீட்டுக்கு வரேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படியே அவ பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாரா. நீ உன்னுடைய தேர்டு மெட்டியனை ஓபன் பண்ணிட்டா தான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 மாசத்துல இந்த வருஷத்துக்கான பெரிய எக்ஸாம் வரப்போகுது, நம்ம இப்ப என்னதான் பண்ண போறோமோ தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அவகிட்ட இது இருக்காதரான்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க, எதுக்காக உன்னுடையதை அவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கு பக்கத்துல இருந்தவன் எழுந்து வந்து ஊயூ அவன் சேலஞ்ச் பண்ணான், அந்த போட்டியில அவன் ஜெயிச்சிட்டான், அதனால அவன் வாங்கிட்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, இதை நான் என்னுடைய திறமையால ஜெயிச்சேன்டான்னு அவன் சொல்லவும், ஹைனஸ் யுவான் நீங்க திருப்பி அதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா போட்டியில் அவனை தோக்கடிச்சிட்டு திருப்பி நீங்க அதை வாங்கிக்கலாம்னு அவன் சொல்லவும், ஹீரோவோ டக்குன்னு வந்து, நீ ஜெயிச்சிட்டனா இதை எடுத்துக்கோடா, ஆனா நீ தோத்து போயிட்டானா யூவியோட அதை திருப்பி கொடுத்துடணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஐனஸ் நீங்களே என்கிட்ட வந்துட்டீங்க, உங்களுடைய ஆர்டரை என்னால மீற முடியுமா, நான் உங்களை மதிக்கிறேன், சரி நான் உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பவும், ஐனஸ் எனக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு யூவி சொல்லவும், இதுல என்ன இருக்கு, என்னுடைய ஃப்ரெண்டோடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போறேன், இதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோவோ சண்டை போறதுக்கு ரெடியா வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணுக்காக நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும்டா, ஃபர்ஸ்ட் அட்டாக்க நீ ஆரம்பிடான்னு ஹீரோ சொல்லவும், ஒரே பஞ்சிலே உங்களுடைய கதையை நான் முடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வேகமா வந்து அடிக்கவும், ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி தடுக்க அவன் பின்னாடி போயிடறான். என்னது அயன் ஸ்கில் பேட்டர்னான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி வாங்க மெட்டியன் ஓப்பன் ஆனவனுக்கும் ஓப்பன் ஆகாதவனுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க, அவனும் விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்து அடிக்க ட்ரை பண்ணவும் ஹீரோ திரும்பி அவனை அடிச்சிடறான். அவன் டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு ஓடி வந்து அடிக்கவும் ஹீரோவுடைய கையில இருந்த பவர் மறைஞ்சு போவ, அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் திடீர்னு வேற என்னவோ பவர் வெளியில வரவும் என்னன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பவர் பட்டதும் அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். இந்த போட்டியில ஐனஸ் தான் ஜெயிச்சாருன்னு எவனோ ஒருத்தன் சொல்றான். ஹீரோவா அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு யூவி கிட்டே எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துறான். ஐனஸ் நீங்க என்னுடைய ஃப்ரெண்டா இருக்க, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், என்னுடைய மனசார நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு யூ சொல்லிட்டு இருக்க, சரி வா கிளம்பலான்ட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா அவன் வந்து, எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, ஏன்டா நீ போட்டியில தோத்து போனன்னு சொல்லிட்டு அவனை அந்த செவுத்துலயே அடிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அதை வேற எவனோ ஒருத்தன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்க, இது ஜூ ஃபேமிலியோட சீக்ரெட் இடம், இந்த இடத்த இது வரைக்கும் யாருமே அன்லாக் பண்ணதில்ல, ஜூ ஃபேமிலியோட சக்சஸரால மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி இருக்காங்க, ஆனா இது வரைக்கும் ஜூ ஃபேமிலியை சேர்ந்த எந்த ஒரு சக்சஸராலையும் இதை ஓபன் பண்ண முடியல, ஆனா உன்னால மட்டும் இதை ஓபன் பண்ண முடிஞ்சா உன்னோட 8 மெரிடியன் பிரச்சனை சரியாயிடும் தான் நான் நம்புறேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அவனுடைய கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு இது வேலைக்கு ஆகல போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு அதுல இருந்து என்னவோ பவர் வர ஆரம்பிச்சு ஹீரோ நின்னுகிட்டு இருந்த இடத்த சுத்தி என்னவோ ஷீல்டு மாதிரி ரிங் மாதிரி வந்துகிட்டு இருக்க, ஃபார்மேஷன் ஆரம்பிச்சிருச்சு, நீ கவனமா இருடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லவும் அந்த கல்லுல இருந்து பவர் வந்து ஹீரோ மேல பட்டுக்கிட்டே இருக்க, எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு டெஸ்ட் மாதிரி தெரியுது, இதெல்லாம் நான் பாஸ் பண்ணி ஆகணும் போலன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பவர் எல்லாம் மேல வந்து பட்டுக்கிட்டு இருக்க, இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பு, நான் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோவுடைய அப்பாவும் அந்த ஷீல்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, என்னுடைய
என்னுடைய பேரு ஜூயான், நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதில் இருந்து மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கத்தவும் பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க ஹீரோவே அந்த இடத்துல இருந்து காணாம போயிடும். பார்த்தா ஹீரோ வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேரவும் யாரோ கூப்பிடுற சவுண்டு கேட்டு ஹீரோ திரும்பி பார்த்துட்டு யாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன். See you guys.